பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி என்ற ஒரு கமிட்டி இருக்கிறது. அந்த கமிட்டிக்கு பொது கணக்கு, அந்த குழுவுடைய வேலை அரசாங்கத்திலே கொடுக்கப்பட்ட பணம் முறையாக செலவு பண்ணப்பட்டிருக்கிறதா அல்லது அதில் ஏதாவது ஊழல் நடந்திருக்கிறதா என்று கண்டுபிடிக்கிற வேலை. அது எதிர்க்கட்சியின் தலைவருக்கு தான் அந்த பொறுப்பை கொடுப்பார்கள். அதுதான் சட்டம் கூட, சட்டமன்ற ரூல்ஸ் விதி. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் தான் இருக்கலாம், இல்லாவிட்டால் அவர் யாராவது அவர் விற்கப்பட்டபடி சொல்லலாம். அந்த பொறுப்பை சட்டமன்றத்தின் துணைத் தலைவராக இருக்கிற எனக்கு தரும்படி அவர் சபாநாயகருக்கு கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதம் எழுதிய பொழுது உங்களுக்கு தர முடியாது என்று சொல்லி இருக்கலாம். எங்களுடைய தோழமை கட்சியாக தான் இருக்கிற காங்கிரஸ் கட்சி. அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிற கே.ஆர். ராமசாமி அவர்களுக்கு அந்த பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டியினுடைய சேர்மன் பதவியை தருகிறோம் என்று அறிவிக்கிறார்.